வணக்கம். மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அந்த நாடோடி மன்னர்கிட்ட சொல்லுவாரு, ஒரு வீரவசனம் சொல்லுவாரு. எங்கிருந்தோ வந்தார், என்ன இது பழைய கதை, என்ன இந்த நாடகம், தெல்லிய நேருக்கு எல்லாரத்து பெண்களுக்கு கபடம் தெரியாது. அரண்மனை, அதிகாரம், ஆளு, அன்பு, சேனை, இதுதான் உனக்கு தெரியும். இது ஒரு இருக்கும் சகோதரி. காடுகள் சுற்றுவார்கள், கலப்பை பிடிப்பார்கள், விதைப்பார்கள், அறுப்பார்கள், சுமப்பார்கள், உண்ணமிட்டு உணவில்லாமல் தவிப்பார்கள். அந்த கூட்டத்தில் நான் ஒருவர். படையில் சேர்ந்தேன் நாட்டை காக்க, மக்கள் பணிபுரிய. சேர்ந்த பின்புதான் தெரிந்து கொண்டேன், மக்களை காக்க வேண்டிய படை மக்களை அள வைத்தது, மக்களை வாழ்வைக்க வேண்டிய படை மக்களை மாய வைத்தது. உங்களை ஆட்சி அதிகார சர்வாயத்தை நான் புரிந்து கொண்டேன். மக்களுடைய அழுது கண்ணீர் ஆறாக பெறுதும். தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், உண்மை உணவு வேண்டும், வாழ்க்கை வேண்டும் குரல் கொடுப்பார்கள். அதை அழிக்க நினைப்பார் தளபதி. அணைக்க தோணி என மனசாட்சி உள்ளம் தொழித்தது, உயரம் கொதித்தது. ஏன் இப்படி நடக்கலாமா, சரிதானா என்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வரும் வரை இந்த மனராட்சி அக்குறுமத்துக்கே முடியவில்லை என்று முடிவு செய்தேன். புரட்சி கூட்டத்தில் சேர்ந்தேன். புரட்சி என்றால் பயந்து விடாதே, இது ஆயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல. நாங்கள் தீயிடுவோம் அறிநீதிகளுக்காக, கொள்ளையடிப்போம் மக்களை உள்ளங்களை அறிவிச்சல் கூத்து அறிவிப்போம். ரத்த சிந்தாமல் கத்தி எடுக்காமல் எங்களுடைய புரட்சி அமைதி புரட்சி. இதுதான் அந்த வாழ்க்கை, இதுதான் நாடு. கேள்வி சகோதரி. அருமை அருமை அருமை. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது தலைவரை இந்த அளவு உள்வாங்கிற ஒரு பக்தரை பார்த்ததுல எங்களுக்கு உண்மையிலே நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய உலகத்துல பாத்தீங்கன்னா அவங்க நீங்க சில தலைவர் ஆப்பிரிங்க இருக்கிறாருன்னா அப்படி உலக சிலை இருக்கிற பார்த்துருப்பீங்க. அலெக்சாண்டர் உலகம் முழுவதும் சிலை பார்த்துருப்பீங்க. மகாத்மா காந்தி பார்த்துருப்பீங்க. புரட்சி தலைவர் கனடாவில் சிலை இருக்கிறது, மலேசியாவில் சிலை இருக்கிறதுங்க, ஜெர்மனில் சிலை இருக்கிறதுங்க, இலங்கையில் சிலை இருக்கிறது. கர்நாடகா அவருக்கு தபால் தலை வெளியிட்டதுங்க, மலேசியா தபால் தலை வெளியிட்டதுங்க, ஜெர்மன் தபால் தலை வெளியிட்டதுங்க. எந்த தலைவனுக்கு அப்படி இருந்துச்சு? இன்றைக்கு எம்ஜிஆர் படம் திரையிடப்பட்ட இன்னைக்கு கூட்டத்தை பாருங்க நீங்க. இன்னும் அவரை சாக வரம்பெற்று இந்த மக்கள் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. போன வாரம் இதயக்கனி காவியம் 225வது நாள். ஆமாங்க. அவர் சாதாரண மனிதர் இல்லைங்க. அவர் தனிப்பட்ட எம்ஜிஆர் என்ற மனிதனாக தோன்றி மக்கள் திலகமாக, புரட்சி தலைவராக, மனிதகுல மாணிக்கமாக, மாபெரும் நடிகராக, வசூல் சக்கரவர்த்தியாக, மூன்றெழுத்து மந்திரமாக, எங்க வீட்டு பிள்ளையாக, தாய் குலத்தின் தவப்புதல்வனாக, தொண்டர்களில் தாரக மந்திரமாக, உலகமோர் உணவு தலைவனாக, இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக, இந்தியாவுக்கு முதலமைச்சர் ரோடு மாடலில் விளங்கியவங்க புரட்சி தலைவர். சாதாரண மனுஷன் இல்லைங்க. அவர் படத்தை எடுத்தாரு. அந்த படத்துக்கும் நம்மளுடைய தத்துவத்துக்கும் இந்த மண்ணுக்கு ஒரு பிடிப்புண்டுங்க. அவர் எல்லாருலையும் சொல்லுவாருங்க, இப்போ சாதாரண வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரத்தில் நிற்கின்றார். நாடோடி மன்னனாக, மக்கள் திலகமாக, எங்க வீட்டு பிள்ளையாக, கழகத்தின் காவல்காரனாக, ஏழை மக்கள் குடிசையில் ஒளிவிளக்காக, ஏழைய உழைப்பாளி வீட்டில் உரிமை குரலாக, ஊருக்கு உழைப்பவனாக, எங்க வீட்டு பிள்ளையாக, ஏழை மக்களுடைய சத்துணவு வழங்கிய சரித்திர நாயகனாக, கொடுத்து கொடுத்து சுதந்திரக்காரங்களுக்கு சொந்தக்காரனாக, கடையில் வள்ளல்களில் 8வது வள்ளலாக திகழ்ந்த பரிக்குமலை சிங்க பாரி வள்ளல், மக்கள் திலகம், பொன்மன செம்மல், சரித்திர நாயகன், ஏழை பாங்கால், புரட்சி தலைவர் எம்ஜிஆருங்க. அதை மறக்க முடியுமா? இந்த மண், இந்த தன்மை, இந்த கலாச்சாரம் ஒட்டி வந்த ஒரு மாபெரும் தலைவனுங்க. சாதாரண தலைவன் இல்லைங்க. யாரும் இன்னைக்கு அரசியல் ரீதியாக அவர் குறை பேசலாம். அவர் உள்ளத்தை தொட்டு பாருங்கள். தனிப்பட்ட கலைஞர்கள் எம்ஜிஆர் தெய்வம் என்று சொல்வார்கள், தத்துவ மேதை என்று சொல்வார்கள். இன்றைக்கு திரைப்படம் முழுவதும் ஒரு லைப்ரரியில் காக்கப்பட வேண்டிய பெட்டகங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அதுல எந்த மாற்றம் கிடையாதுங்க. ஆனா உள்ளூரை எந்த ஒரு மனிதனும் புரட்சி தலைவர் குறைவை சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு முந்தானத்து மதுரையில ஐயா அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. இந்த இது யாரு கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. எம்ஜிஆர்ன்றாரு. இது காலகாலமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நடிகர் பாலாஜி ஏதோ சிக்னல்ல 100 ரூபாய் போட்டிருக்காரு ஒரு பாட்டிமாவுக்கு. எம்ஜிஆர் ஐயா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். போட்டது நானு, வாழ்த்து அவருக்கான்னு சொல்லி நடிகர் பாலாஜி சொன்னதா ஒரு கதை சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தது யாருன்னா எம்ஜிஆர், கொடுத்தா அது எம்ஜிஆர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அவருக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. அது என்ன காரணம் தெரியல? அது தமிழ்நாட்டில் ஏழை இல்லங்களில் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்று வரை. அதை முன்ன வேற இது இல்ல. எம்ஜிஆர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அதிசய பிறவி.
உண்மைதான். அது ஒரு தனிப்பிறவி. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நன்றி. ஏதாவது எனக்கு இன்னும் நிறைய கவர் பண்ணணும்னு தோணுது. அடுத்து பாத்துக்கிறேன். கண்டிப்பா இது வந்து எனக்கு கைகாலாம் நடக்குது. இந்த அளவு ஒரு அருமையான மனிதரை நம்ம இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டு எனக்கு தோணுது. உலகத்துல எத்தனை தலைவர் இறந்திருக்காங்க? புரட்சி தலைவருக்கு மட்டும்தாங்க 79 லட்சம் பேர் இரங்கல் செய்து தெரிவிச்சிருக்காங்க. உலகத்திலேயே வந்து இதுக்கு தமிழர் இந்தியாவிலேயே அவருக்கு விடுதலை விட்டது புரட்சி தலைவர் ஒருத்தருக்கு தாங்க. அத்தனை மாநிலத்திலையும் ஜனாதிபதி வந்தாருங்க, துணை ஜனாதிபதி வந்தாருங்க, பிரதமர் வந்தாங்க, அத்தனை முதலமைச்சர் வந்தாங்க, அத்தனை தூதரத்தில் இருக்கிற தூதர் அத்தனை பேர் வந்தாங்க. ஏன் அமெரிக்கா வல்லரசுடைய அதிபர் ரீகன் இரங்கல் செய்தி அனுப்பினாருங்க. அவர்கள் ஊர்வலத்தில் 48 லட்சம் பேர் கலந்து கொண்டாருங்க. இன்னைக்கு உலகம் பேசிட்டு இருக்கேன், இன்னும் இடம் பெற்று இருக்குங்க. சாதாரண மனிதன் இல்லைங்க அவரு. ஆனா புரட்சி தலைவருக்கு எனக்கு உடன்பாடு என்ன தெரியுங்களா? புரட்சி தலைவர் இறக்கிறதுக்கு முதல் நாள் 26ஆம் தேதி அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போறாங்க. அதுக்கு நாங்க போறோம். சென்னை நெருங்கும் போது தலைவர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. இரங்கல்ல போய் கலக்குறேங்க. நான் நேரடி அவருடைய பதவியேற்பு விழாவை பார்க்க போனவன் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துட்டு இருந்தேன். நாளைக்கு இறக்க போறதோண்டா நீ வா. எனக்கும் அந்த அனுபவம். நான் அப்ப வந்து 6ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். முதல் முறையா சென்னைக்கு போற மாதிரி, அங்க இருந்து திருப்பதிக்கு போற மாதிரி பாதி தூரத்திலேயே தகவல் வந்துருச்சு. உண்மையிலே பெரிய இதானது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பயணிப்போம். ஏன்னா இந்த பொக்கிஷத்தை நாங்க விடுற மாதிரி இல்லை, மதிவா யூடியூப் சேனல் விடுற மாதிரி இல்லை. ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 நன்றி. எந்த தியாகத்தையும் செய்ய பாண்டவர் வந்தவன் தானா? ஏய், 100 என்ன, 1000 என்ன, லட்சம் பேர் கூட்டி வந்து படம் எடுத்தாலும் இந்த மண்ணிலேந்து என்னை பிரிக்கவே முடியாதா? இங்கு மட்டும் இல்ல, எங்கெங்க உழைக்கிறவங்க இருக்கானோ அங்கெல்லாம் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும்.